டுடே ஸ்பெஷல் சாம்பார் பார்த்துடலாமா. பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 பருப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கடாயில் வைக்கணுமோ அதில் வச்சுக்கோங்க. நான் பருப்பு வாஷ் பண்ணி அதில் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 6 பூண்டு பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. பருப்பு வெந்து வரட்டும். நம்ம காய்கறி கட் பண்ணிடுவோம். காய்கறி நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். அதை குக்கரில் போட்டுருங்க. 2 கப்பு, 1 கப்பு தண்ணி போதும். தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு வெந்துட்டு பார்த்தீங்களா, நயம் பருப்புன்னு வாங்குங்க. அப்புறம் புளி கரைச்சி நான் அரிச்சு ஊற்றிட்டேன். நீங்களும் அரிப்பு வச்சு அரிச்சு ஊற்றுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு ஸ்பூன் வேண்டாம், 1/2 ஸ்பூன் போதும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயம் தான் இதில் மெயின். வெந்தயம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நம்ம சாம்பார் பொடி போட வேண்டியது இருக்குது. முக்கியமாக அந்த குக்கர் மூடும்போது அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் வெளிச்சம் வருதா பார்த்துக்கோங்க. அப்படின்னா எந்த ஒரு அடைப்பும் இருக்காது. குக்கர் பற்ற வச்சிரும். அடுப்பில் ஒரு 3 விசில் வரட்டும். காய்கறி வெந்துடும். 3க்கு மேல் வச்சாச்சுன்னா நல்லா குழுன்னு ஆயிரும். அப்புறம் அந்த காய்கறியை எடுத்து அப்படியே நம்ம பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட போட்டுருவோம். பருப்பும் நல்லா அவிஞ்சிட்டு அப்படியே காய்கறி அதில் போட்டுருவோம். ஒரு கிண்டி கொடுத்துருங்க. ஏன்னா பருப்போடு அதை காய் மிக்ஸ் ஆகணும் இல்லையா. அப்புறம் நான் பேபி சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பொடி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சக்தி பொடி கொஞ்சம் எரிப்பு அதிகமாக இருக்கும். பேபி காரம் கம்மியாக இருக்கும். இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுனா கட்டியாக கிடக்கும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிப்பு பார்த்துடலாமா. கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கடுகு, ஜீரகம் 3 நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பொடி உள்ளியும் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். கடுகெல்லாம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி உள்ளியும் தக்காளியும் அதில் போட்டுருங்க. நல்லா வசக்குங்க. வசக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொண்டு தட்டிடுவோம். கொத்தமல்லி கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சாம்பாரில் போட்டுருவோம். சாம்பார் ரெடி ஆகிட்டு. ஆல்ரெடி நான் காலையில் இன்றைக்கி சட்னி ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். தோசையும் இட்லியும் இருந்துச்சு, வீட்டில் வச்சுருக்கேன். சுவையான சாம்பார், சட்னி, இட்லி, தோசை ரெடி. ஓகே, பாய், see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்